கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள், இன்றைக்கு கொடுக்கிறதை குறித்து என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், காலை வேளையில முழுவதும் கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்தும், திருச்சபைக்கு கொடுப்பதை குறித்தும், ஊழியத்துக்கு கொடுப்பதை குறித்தும், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கும் கொடுப்பதை குறித்து என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். இன்று மாலையில் கொடுப்பதை குறித்து சிறிது நேரம் பேசிவிட்டு வேறொரு தலைப்பிலே, மாலையில வேறொரு தலைப்பிலே, ஆகையால் நீங்கள் இன்னொரு செய்தி நீங்கள் கேட்க விரும்பினால் மாலையிலும் என்ன செய்யுங்கள், வாருங்கள். இன்றைக்கு காலையில முழுவதும் கொடுக்கிறதை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். செய்தியுடைய தலைப்பு சந்தோஷத்தோடும் அன்போடும் கொடுக்க வேண்டும். முதல் தலைப்பு எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி கொடுக்கணுமா? சந்தோஷத்தோடும் அன்போடு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு கொடுத்தாலும் சரி, சபைக்கு கொடுத்தாலும் சரி, ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, திக்கற்றவர்கள் கொடுத்தாலும் சரி, கைவிடப்பட்டவர்கள் கொடுத்தாலும் சரி, என்ன மனநிலையோடு கொடுக்க வேண்டும் என்றால், மறுபடியும் கவனிங்க, என்ன மனநிலையோடு கொடுக்க வேண்டும் என்றால் சந்தோஷத்தோடும் அன்போடும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளே சந்தோஷத்தோடும் அன்போடும் கொடுத்தாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யும், மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பதான் எப்படி மாறும்? ஆசீர்வாதமா மாறும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். எல்லோரும் வேத புஸ்தகத்தோடு டைரி இல்லை என்றால் ஒரு நோட்டு கொண்டு வந்து பிரசங்கத்தை குறித்து எடுக்க வேண்டும். வீட்டில் போய் நேரம் கிடைக்கும் பொழுது மறுபடியும் இந்த பிரசங்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அதுதான் ஆவியில வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். கவனியுங்கள், நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் கண்களிலே இப்படியாப்பட்ட காட்சிகள் விழுந்து விடுகிறபடியினாலே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே நாம் என்ன சொல்லுகிறோம்? வேத புஸ்தகம் கொண்டு வாருங்கள், அதோடு டைரி கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் நோட்டு கொண்டு வாருங்கள், பிரசங்கத்தை குறிப்பிடுங்கள். காலையிலே நான் வரும் பொழுது கண்ட காட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப பெண் பாருங்க, நல்ல அலங்காரம் பண்ணி ரோட்ல பாருங்க, அப்படியே பை கூந்தல் அப்படியே பறக்க விட்டு அதோடைய மொபைலை எப்படி மாத்திருச்சு, கண்ணாடியா மாத்தி அப்படியே பாருங்க, பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, என்ன காரியத்துக்காக சந்தோஷப்படுறன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, கையில என்ன தூக்குறது இல்லை, பைபிளை தூக்குறது இல்லை. ஆனா இங்க நம்ம பாருங்க, ரொம்ப கண்டிஷன் பண்ணி என்ன சொல்றோம், நீங்க எல்லோரும் இதை கடைபிடிக்க வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை கடைபிடிக்க வேண்டும். கவனிங்கள், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் எப்படி அறுப்பான், பெருக அறுப்பான். என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் விதைக்கிறதோ இல்ல ரொம்ப விதைக்கிறதோ நம்ம எடுக்கிற முடிவா, நீங்க எடுக்கிற முடிவா? கவனிக்கிறீங்களா? சில பேருக்கு ஒரு சிறிய வருமானம் வரும், சில பேருக்கு எப்படி வரும் வருமானம், பெரிய வருமானம்.
சில பேருக்கு நடுத்தரமான வருமானம் வரும், சில பேருக்கு பாருங்க பெரிய அளவுல வருமானம் வரும். எந்த அளவுக்கு வருமானம் வருகிறதோ, உங்கள் கைகளிலே சம்பளம் எப்படி வருகிறதோ, அதான் கவனிங்க. இங்க இருக்கிற எல்லோருக்கும் ஒரே விதமான சம்பளம் அல்ல. அப்படி யாருக்கா இருக்கா? யாருக்குமே இல்லை. ஒவ்வொருத்தரும் பாருங்க சம்பளம் ஒவ்வொரு ஃபிகர் வாங்குறோம். அதான் பாருங்க, என்ன தொகையை சம்பளமாக வாங்குகிறோமோ பாருங்க, கொஞ்சம் வாங்கலாம், ரொம்ப வாங்கலாம். கொஞ்சம் வாங்கினாங்கன்னா அந்த கொஞ்சத்துல, நடுத்தரம் வாங்கினாங்கன்னா அந்த நடுத்தரத்துல, அதிகம் வாங்கினாங்கன்னா அந்த அதிகம் வாங்குறது இல்லை. அதான் பாருங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அப்படின்னா எப்படி விதைக்கிறாங்களோ, எவ்வளவு விதைக்கிறாங்களோ, எவ்வளவு தொகையை விதைக்கிறாங்களோ அந்த தொகையை கண்டிப்பா என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமா நன்மையா என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள் என்று கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக என்ன செய்கிறார் சொல்லுகிறார். கவனிங்கள், இங்கே கொடுக்கிறதை குறித்து பவுல் எப்படி சொல்லுகிறான் என்றால், விதை என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? விதை. இந்த பரிசுத்த வேதாகம புஸ்தகமே பெரும்பாலும் விவசாயத்தின் பின்னணியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கேயும் விதைப்பு அறுப்பு, விதைப்பு அறுப்பு அப்படிதான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, தசம பாகத்தையும் காணிக்கையும் விதை என்று பவுல் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். ஆகையால் உங்கள் தசம பாகம் என்ற அந்த விதையை, உங்கள் காணிக்கை என்ற அந்த விதையை நீங்கள் நல்ல நிலத்தில் வந்து என்ன செய்கிறீர்கள்? விதைக்கிறீர்கள். நல்ல நிலத்தில் வந்து விதைக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியாப்பட்ட அறுவடை உங்கள் மடியில் வந்து கண்டிப்பாக என்ன செய்யும்? விழும். விசுவாசத்தில் கையை ஊற்றி ராமஜோமா. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். விதைப்பு அறுப்பு. நீங்கள் சந்தோஷத்தோடும் அன்போடும் விதைத்தால், சந்தோஷத்தோடும் அன்போடும் விதைத்தால், அறுக்கும் பொழுதும் நீங்கள் சந்தோஷத்தோடும் அன்போடும் என்ன செய்யலாம்? அறுக்கலாம். இதுமே ஆமஞ்சல்ல போறீங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். விதைத்தால் தான் என்ன வரும்? பேசுங்க. விதைத்தால் தான் என்ன வரும்? விதைக்காமலே கர்த்தரிடத்தில் அறுவடை எதிர்பார்ப்பது தவறு. விதைக்காமல் ஒரு நாளும் அறுவடை என்பது களஞ்சியத்துக்கு வந்து என்ன செய்யாது? சேரா. அதான் பாருங்க, விவசாயிக்கு ஒரு அறிவு இருக்கு. எல்லாம் என்ன கவனிங்க, விவசாயிக்கு ஒரு அறிவு இருக்கு. விவசாயிக்கு நல்லா தெரியும், அவன் நெல்லை விதைச்சாதான் அது அறுவடை ஆகி எங்க வரும்? களஞ்சியத்துக்கு வந்து சேரும். ஒருவேளை கோதுமை விதைச்சானா கோதுமை அறுவடை ஆகி என்ன செய்யும்? வரும். அவன் என்ன விதையை விதைக்கிறானோ அந்த விதை வளர்ந்து அது பல மடங்காக பெருகி அது களத்துக்கு போய் அடிக்கப்பட்டு மிகுதியான தானியமாக களஞ்சியத்துக்கு வந்து சேரும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இப்போ விவசாயி விதைக்காமலே அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வெறும் நிலம், விதைக்காத வெறும் நிலம் ஒரு நாள் என்ன செய்யாது? விளைச்சல. உங்க நிலம் என்ன நிலம்? சொல்லிட்டோம். எதுல காட்டணும்? சொல்லுங்க, எதுல காட்டணும்? செயல். விதைக்கிற நிலம் சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நல்லா கவனிங்க. இயேசுவே ஒரு விதை தான். எத்தனை அமைஞ்சல போறீங்க? தன்னை கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? விதைத்தார். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லிருங்களா? இயேசுவே ஒரு விதை, தன்னை தானே சிலுவையில் விதைத்தார். இன்னைக்கு அறுவடை என்ன பண்ணுது? வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு அறுவடை என்ன? ஆத்துமாக்கள். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விதைக்கிறதும் அறுக்கிறதும் கர்த்தர் தானே சொல்லி கொடுத்திருக்கிறாரு. விதைப்பு அறுப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பரலோகம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது வேத புஸ்தகத்தின் மூலமாக. காதுள்ளவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? கேட்க கடவர்கள். கேட்பது மாத்திரம் அல்லாமல் செயல்படுத்த கடவர்கள். ஆகையால் சிறுக விதைக்கிறவன் கண்டிப்பாக சிறுக என்ன செய்வான்? அறுப்பான். பெருக விதைக்கிறவன் கண்டிப்பாக என்ன எடுப்பான்? என்ன செய்வான்? பெருக விதைத்தால் அறுவடை நிச்சயமாக வரும். இதற்கு இடையில சில பணிகளை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஒரு விவசாயி நிலத்துல விதைய பாருங்க, விதைச்சிட்டு அவன் வீட்டிலே என்ன செய்வதில்லை? அமர்ந்து கொள்வதில்லை. அவன் என்ன செய்கிறான்? அந்த விவசாய நிலத்துக்கு போகிறான். அங்க என்ன செய்கிறான்? நீர் பாய்ச்சுகிறான். அது வளருகிறது. அதற்கு என்ன செய்கிறான்? உரமிடுகிறான். அந்த வளருகிற அந்த பயிரை என்ன செய்கிறான்? அவன் பாதுகாக்கிறான். இப்படி அவன் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு ஏற்ற வேலை வரும் பொழுது, ஒரு காலம் வரும் பொழுது அந்த விதை என்பது முளைத்து பல தானியமாக என்ன செய்கிறது? அது மாறுகிறது. அதற்கு பின்புதான் அவன் அறுவடை செய்கிறான். அது மிகுதியான என்ன செய்கிறது? காரியமாக களஞ்சியத்தில் வந்து என்ன செய்கிறது? சேருகிறது. நாம் விதைக்கிறோம், விதைத்து விட்டு அமைதியாக இருந்து விடக் கூடாது. கர்த்தர் அதை விளைய செய்வார் என்று நாம் விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சு கொள்ளாமல் சொல்லுங்களேன். நான் சந்தோஷமாய் கொடுத்திருக்கிறேன், அன்போடு கொடுத்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை பெரிய மகசூலாக என்ன செய்வார்? எனக்கு என்ன செய்வார்? மாற்றி கொடுப்பார். பாருங்க, இதுதான் வயலுக்கு நீர் பாய்ச்சுவது, அந்த தானியத்துக்கு உரமிடுவது, அந்த வயலை என்ன செய்வது? பாதுகாப்பது. இவைகள் உள்ளத்திலே மனதிலே என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். கொடுத்து விட்டு அதை குறித்து சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் விசனமாயும் அல்ல, அப்புறம் கட்டாயமாய் தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன். நீங்க கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு கொடுத்தாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி. ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கணும் சொல்றோம்? ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு. அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார். கடைசி வரைக்கும் விதைப்பு அறுப்பு மாறவே மாறாது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நீங்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம கொடுக்க கூடாது. இல்லைன்னா கட்டாயமா கொடுத்து ஆகணுமே. மனநிலைமையை கவனிங்க. விசனமா வேண்டா வெறுப்பா. நீங்க தசமபாகம் கொடுக்கும் போது வேண்டா வெறுப்பா கொடுக்க கூடாது. ஐயா கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்குது அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன். மனதிலே நியமித்தபடியே அப்படின்னா தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை நன்மையினால் நிரப்பி இருக்கிறார், தேவன் என்னை உயர்த்தியிருக்கிறார், அவருடைய அன்பை நான் ருசித்து பார்க்கிறேன். இப்படி உங்கள் மனதிலே நினைக்க வேண்டும். தன் மனதில் நியமித்தபடியே. அப்படி என்றால் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அது தசம பாகமா இருந்தாலும் சரி, அது காணிக்கையா இருந்தாலும் சரி, இல்ல ஏழைகளுக்கு கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாமல் கொடுக்க கூடாது. ஒரு நெருக்கடியோடு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அதற்கு மாறா மனதிலே என்ன செய்ய வேண்டும்? மனதிலே நியமிக்க வேண்டும். விதைத்தால் தான் நான் என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். ஆகிய நான் கொடுக்கும் பொழுது நான் எப்படி கொடுக்கிறேன்? விசலமாய் கொடுக்க மாட்டேன், ஒரு நெருக்கடியில கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுப்பேன்? சந்தோஷத்தோடு கொடுப்பேன், அன்போடு கொடுப்பேன். எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா கை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் உங்களை கொடுக்க வைக்கும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சந்தோஷம் என்ன பண்ணும்? சந்தோஷம். அதுக்குதான் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை கொடுக்க வைக்கும். தேவனுடைய அன்பு உங்களை கொடுக்க வைக்கும். எத்தனை பேர் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க? சில பேர் கையை வைக்கல. அன்பா இருக்க கையை வைத்து கொஞ்சம் காட்டுங்க. நீங்க உண்மையில ஆண்டவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா உங்களால என்ன செய்யாம இருக்க முடியாது. இப்போ நான் சொன்னது புரிஞ்சது சொல்லுங்க. கையெழுப்பு ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? நான் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் உண்மையிலே ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன்னா உங்களால என்ன செய்யாம இருக்க முடியாது? கொடுக்காம இருக்கவே முடியாது. அன்பு நெருக்கி என்ன செய்யும்? ஏவும். எல்லாரும் கவனிங்க. ஏனென்றால் தேவ அன்பினுடைய சுபாவம் அப்படியாப்பட்டது, தேவ அன்பினுடைய நேச்சர் அப்படியாப்பட்டது. கவனிங்க. அதனால உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கா? கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்? பரிசோதித்து பார்க்கணும், இந்த செக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லையா? இல்ல கட்டாயத்தில் கொடுக்கிறீங்களா? அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பு இன்னும் முழுமையாக என்ன செய்யவில்லை? செயல்படவில்லை. இல்லை என்றால் ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பை வெளிப்படுத்தவில்லை. அதை வாயிலே மட்டும் என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம், செயலில் கொண்டு வரவில்லை, நடைமுறையிலே கொண்டு வரவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதனை எனக்கு உயிர். என்ன சொல்லுவாங்க? இயேசுநாதன் எனக்கு உயிர். ஆனா வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஆனா சொல்லுவாங்க, ஆமா நான் இயேசுவா மேல அன்பா இருக்கிறேன், அவர் தான் எனக்கு உயிர். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவாங்க, நான் அவருக்காக தான் வாழ்றேன், அவருக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் ஆயிட்டோம். நான் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள். அப்ப அன்பு உள்ள வேலை செய்யும். ஆனா கொடுக்கணும்னு சொல்லி வரும் பொழுது அதை பாருங்க, சிந்திக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செயல்பாடு வேற மாதிரி. கவனிங்க. ஏன் ஆவியானவர் பிள்ளை எழுதி வச்சிருக்கிறாரு? நீங்கள் ஒருத்தர் கூட ஏழ்மை நிலைமையில் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நீங்கள் ஒருத்தர் கூட தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒருத்தர் கூட வறுமையில் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒருவர் கூட கடனில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படி வாழ விரும்பணும். கையெழுத்து ஒரு ஆனந்த லோகமா எப்போதுமே கையேந்தக்கூடாது. கிருபை என்ன செய்கிறது? அளவில்லாமல் கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்கிறது. புரிஞ்சு விடாம சொல்லுங்களேன். இப்பொழுது எது சரியாக இருக்கிறது? எதை சரிப்படுத்த வேண்டும்? எத்தனை பேர் பிரசங்கத்தை கவனிக்கிறீங்க?
கவனிக்கிறீங்களா? உடனே சொல்லியிருப்பீங்களா பதில்? கிருபை எப்பொழுது எப்படி இருக்கிறது? சரியாக இருக்கிறது. ஏன்? கிருபை யார் பட்சமா இருக்கிறது? கர்த்தர் பட்சமா இருக்கிறது. கிருபையின் சுபாவம் தேவனுடைய சுபாவம். தேவனுடைய சுபாவமே கிருபையின் சுபாவம். கிருபை அள்ளி 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 கொடுக்கிறது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் விசுவாசத்தை சரி செய்ய வேண்டும். விசுவாசத்தை நேர்கோட்டிலே கொண்டு வர வேண்டும். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது. கொடுப்பதில் எந்த பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுக்கல எந்த பிரச்சனை இல்லை. பெற்றுக்கொள்வதிலே நாம் சரி செய்ய வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை ஆமென் போறீங்க? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ளே ஆனந்தமாய் இருக்கிறவர்கள், நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி கொடுப்பார்களா? கொடுக்கிறது எப்படி இருப்பாங்களா? இந்த வசனம் எப்படி முடியுது கவனிச்சீங்களா? எப்படி முடியுது? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? உங்களிடத்தில் சந்தோஷம் வேலை செய்தார், உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு வேலை செய்தார், நீங்கள் தேவன் மேல சந்தோஷமா இருந்தால், நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பை வெளிப்படுத்தினால் உற்சாகமா கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்களா? உற்சாகம். கையில வாங்கின உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு இதெல்லாம் எப்பவுமே பழக்கமா வந்துருச்சு. கையில ஒரு 100 ரூபாய் காணிக்க வந்தோடனே உடனே மனதில் என்னமா தோணும்? இதுல எவ்வளவு எடுத்து வைக்கணும்? என் கையில ஒரு 100 ரூபாய் காணிக்க வருது அப்படின்னா உடனே என்ன தெரியுமா மைண்ட்ல வரும்? உடனே வந்துடும், என்ன அறியாமலே வந்துடும். எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 10 ரூபாய். ஒருவேளை நான் எடுத்து வைக்காம விட்டேன் அப்படின்னா யாரும் ஐயோ எடுத்து வைக்காம விட்டமே. சரியா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பை வெளிப்படுத்தினால் ஏழைக்கு இறங்காமல் இருக்க மாட்டீர்கள். கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டீர்கள். தரித்திரருக்கு இறங்காமல் இருக்க மாட்டீர்கள். சில பேரை நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நான் பேசி எத்தனை பேருக்கு புரியுது? சில பேரை பிக்ஸ், ஆமா நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். எனக்கு வர்ற வருமானமே போதலையே, இல்லை வர்ற வருமானத்துல ஏழைக்கும் விதவைக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கொடுத்து பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களை அளவில்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இத்தனை ஆமென்ல போறீங்க. ஆமா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க இயேசு மேல எப்படி இருக்கணும்? பிரியமா. அப்படி என்றால் இயேசு உங்கள் மேலே பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். இந்த நிலையில வரும் பொழுது நீ ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஐயோ பணமே கையை விட்டு போறீங்க. சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு கொடுத்தது யார்? சம்பாதிக்கிற சரீர ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? சம்பாதிக்கிற ஞானத்தை, அறிவை உங்களுக்கு கொடுத்தது யார்? அந்த தாளத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? சரீர பலத்தை கொடுத்தது யார்? எல்லாம் கர்த்தர். அது வாங்கிட்டு ஆமா கொடுங்க 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 கொடுங்க. கவனிங்க, இல்ல வேலை பாருங்க, வாங்குறதே குறியா இருப்பாங்க. இயேசுநாதர் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? வாங்குறதுல ஆசீர்வாதத்தை தாங்க, நன்மையை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, நன்மையை தாங்க, ஐஸ்வர்யத்தை தாங்க, பொருளாதாரத்தை தாங்க, ரட்சிப்பை தாங்க, சமாதானத்தை தாங்க. கவனிக்கிறீங்களா?
உற்சாகமாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். அப்படின்னா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகியால் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும். தேவ அன்போடு கொடுக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் கொடுக்க கூடாது. விசனமாய் கொடுக்க கூடாது. நல்லா கவனிங்க. வேகமாக நாம் அடுத்த வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளும் பெருகுகளாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய எப்படி இருக்கிறார்? எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்க விரும்புறீங்க? பணக்காரங்க கை உயர்த்துங்க. பணக்காரங்க கை நல்லா உயர்த்துங்க. இங்க பண்ணுங்க. சங்கடப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். தாரகை மந்திரம். என்ன மந்திரம்? ஐஸ்வர்யவான்களை கை உயர்த்துங்க. செல்வ சீமான்கள், செல்வ சீமாட்டிகள். கவனிங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகுது? நீங்கள் எல்லாவற்றும் எப்பொழுதும் எப்படி சம்பூரணம். அப்படின்னா உற்சாகமா கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? சம்பூரணம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. அவனை பார்த்து நல்லா இன்னைக்கு எப்படி சிரிக்கிறீங்க நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு எப்படி நீங்க சிரிக்கிறீங்க? நல்லா சிரிக்கிறீங்களா? நல்லா சிரி சொல்லுங்க. நீங்க உற்சாகமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவு இல்லை, சம்பூரணம். நீங்க கர்த்தருக்கோ ஊழியத்துக்கோ சபைக்கோ ஊழியக்காரனுக்கோ ஏழைகளுக்கோ உற்சாகமா கொடுத்தா உங்களுக்கு சம்பூரணம். எல்லாவற்றிலும் சம்பூரணம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா ஒரு சத்தியத்தை விளங்கிக்கோங்க. நீங்க எல்லாவற்றும் சம்பூர்ணம் ஆயிட்டீங்கன்னா சபை எப்படி இருக்குமா? ஹலோ, சபை எப்படி இருக்குமா? வாழை இடத்துல இருக்குமா? இப்படி சாதாரணமா இருக்குமா? நீங்க சம்பூர்ணமாக ஆக ஆக சபையும் என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் கவனிங்க தயவு செய்து பிரசங்கத்தை. சொந்த இடத்துல சபை கட்டி எழுப்பப்பட விரும்புறவங்க கையை வைத்துங்க. நீங்க உற்சாகமா கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமா என்ன செய்வார்? மாற்றுவார். நீங்க சம்பூர்ணமா மாறி, அதாவது நீங்க ஐஸ்வர்யவான்களா, பணக்காரங்களா, செல்வ சீமான்களா, செல்வ சீமாட்டிகளா மாறினாதான் சபைக்கு சொந்த லேண்ட்ல என்ன செய்ய முடியும்? அப்புறம் லேண்ட்ல செங்கல் மேல செங்கல் வச்சு என்ன போட முடியும்? பில்டிங் போட முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் என்ன செய்யணும்? யாராவது கொடுப்பார், எனக்கு பதிலாக யாராவது கொடுப்பார். நீங்க ஆசீர்வதிக்கப்படல, நீங்க தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எனக்காக யாராவது கொடுப்பாங்க. நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்காக யார் கொடுப்பாங்க? யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் போகும். கர்த்தரை ஒரு நாள் ஏமாற்றவே அவங்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் இந்த பக்கம் என்ன செய்வான்? திருப்பி விட மாட்டான். நீ விதைச்சா நீ அறுக்கலாம். ஒரு ஆரம்பிச்சு அப்பதான் உங்க வாழ்க்கையில எதை பார்க்கலாம்? சம்பூரணம். கவனிங்க, சமுதாயத்துல நீங்க எப்படி இருக்கணும்? இந்த மதுரை பட்டணத்துல நீங்க எப்படி இருக்கணும்? ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடாது. சம்பூரணம்னா எப்படி? உலக மக்கள் மத்தியில நீங்கள் பணக்காரர்களா இருக்கணும். ராமஜல பணக்காரர்கள் என்பது பரிசுத்த குறைச்சல் நினைச்சிடாதீங்க. பணமோ எல்லாவற்றிற்கும்
காசு இல்லாம கடையில போய் நீங்க குண்டூசியை கூட என்ன செய்ய முடியாது, வாங்க. உலக மக்கள் மத்தியிலே வளர்ந்த நிலைமையில இருக்கணும். விரும்புறவங்க கையை வச்சு ராமன் சொல்லுவாமா? அப்பதான் வாழ்க்கையோட தரம் என்ன செய்யும், மாறும். வாழ்க்கையோட தரம் மாறுவதற்கு தான் கர்த்தர் விதைப்பு அரும்பு எதை ஆமஞ்சில போறீங்க அதுக்கு தான் வச்சிருக்கு. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்க பாருங்க, பெருமைக்காக சொல்ல, தயவு செய்து உள்ளத்துல உணர்த்துதுன்னா நான் சொல்றேன். நாங்க தசமபாக எடுத்தும் சில ஊழியர்கள் கொடுப்போம். இன்னும் அந்த தசமபாக எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம். பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க யாராவது கஷ்டப்படுறவங்களை கொண்டு வந்து பேரை சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. கஷ்டப்படுறவங்க யாராவது தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்க போய் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த அம்பேத்கர் நகர்ல ஒரு பாட்டிமா இருக்காங்க, கண் பார்வை இல்லை, அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன உதவி செய்வோம். இந்த மாசம் அவங்களுக்கு நான் இன்னும் என்ன செய்யல, நான் செய்யல. சில சூழ்நிலைகள் அந்த தொகையை எடுத்து இன்னொரு மிஷினரி ஊழியத்துக்கு என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சு, கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா அந்த அம்மா கண் பார்வையில் நடக்க முடியாது, இன்னும் நான் கொடுக்கலாம். ஆனா அது எனக்குள்ள ஒரு என்ன ஓடி இருக்கு, ஒரு குற்ற உணர்வா ஓடிட்டு. ஏன் நான் இதை சொல்றேன், எதனால இதை நான் சொல்றேன், ஏன் இப்படி எனக்கு தோணுது? கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இல்லை. எதில் ஆரம்பிச்சல போறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் இதை சொன்னேன். ஆனா வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னேன்? உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. தேவையோடு இருக்கிறவங்க பார்த்து கொடுங்க, கஷ்டப்படுறவங்க. ஜபம் பண்ணி முடிவு எடுத்து போய் என்ன செய்யுங்க, கொடுங்க. அது ஆண்டவருக்கே கொடுத்ததாக அர்த்தம். கர்த்தர் அதை பல மடங்காக என்ன செய்வார், திருப்பி கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்போ உங்க வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னா சம்பூரணம். என்ன வரும்? சம்பூரணம். அப்ப நமக்கு பாருங்க, இந்த கிரெடிட் கார்டுலாம் என்னப்படாது. தேவைன்றவங்க கை வைத்துங்க, ஒன்றோடு ஒன்றாக கலந்து என்ன செய்து விட்டோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் இஎம்ஐ என்னது, இதெல்லாம் என்ன செய்து தான் சொல்றேன். வர நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, இஎம்ஐ இருக்கக்கூடாது. விருப்பம் கையை ஊற்றி ராமச்சந்திர இஎம்ஐ இருக்கக்கூடாது, கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது. ஆமே. அப்படி என்றால் என்னது, சம்பூரணம். எல்லாரும் கையை வந்து சொல்லுங்க, சம்பூரணம், சம்பூரணம், சம்பூரணம். உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வெளிப்படுத்துகிறபடியாகும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கு. இப்ப நம்ம பாருங்களேன், இப்ப சமீப காலமா யூடியூப்ல பாக்குறோம், சில வீடியோஸ் வருது. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? நான் அதை கவனிக்கிறேன். உதவி செய்வாங்க இல்லையா, அதையே என்ன பண்றாங்க, ஒரு பெரிய டென்ட் ஆக்கி, அப்பதான் அவங்களுக்கு என்ன விழுகுமா, லைட் விழுகு. இதை நான் ரொம்ப கவனமா கவனிச்சிருக்கிறேன். ஒருத்தர் பேர் அம்மா முன்னாடி நிற்பாரு, கண்ணை மூடுன்னு சொல்லுவாரு. அந்த அம்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கும் பொழுது ஆமா ஒரு கட்டை எடுத்து என்ன பண்ணிடுவாரு, ஒரு ஏழை பெண்ணு முன்னாடி ஒருத்தர் நிற்பாரு, கண்ணு திறந்தோம்னா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. இது மாதிரி நிறைய வீடியோ. அதுவும் எதுக்கு தெரியுமா,
பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க யாரும் அப்படி பண்ணீங்கன்னு சொல்ல வரல, அப்படிதான் நடக்குது. சத்தம் இல்லாம என்ன பண்ணணும்? போய் கொடுத்துடணும். ஒரு ஆமே சொல்லலாம். எப்படி கொடுக்கணும்? சத்தம் இல்லாம. கவனிங்க, வாரி இறைத்தான். வாரி இறைக்கிறதா? வாரி இறைத்தால் என்ன ஆகும்? நான் ஒரு பழமொழி அப்பப்ப சொல்லுவேன். வாரி இறைத்தால் சொன்னா மறுபடியும் இந்த பழமொழி யாவத்துக்கு வந்துருச்சு. பழமொழி இல்லைங்க, அது நல்ல மொழி தான். என்ன மொழி? நல்ல மொழி. இறைக்கிற கிணறு ஏன் இறைக்கிற கிணறு ஊறுது? சொல்லுங்க. இறைக்கிற கிணறு ஏன் ஊறுது? இறைக்க இறைக்க கிணத்துக்குள்ள என்ன குறைஞ்சிடும்? தண்ணி குறைஞ்சிருமா? அப்புறம் வேற எங்க நீரோட்டம் இருக்குதோ அந்த நீரோட்டம் கூட எங்க வரும்? அந்த இறைச்ச கிணறுக்குள்ள வந்து மறுபடியும் பாருங்க, தண்ணி என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். நீங்க என்ன கிணறா இருக்கணும்? சொல்லுங்க, என்ன கிணறு? சொல்லிட்டோம். அதுல ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியா சொல்லிட்டோம். உடனே ரொம்ப ஈஸியா செயல். இந்த வசனம் பழைய ஏற்பாடுல எங்க இருக்கு? இந்த வசனம் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்னைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். எங்க இருக்குது? 112வது சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம். வேகமா எடுத்துக்கோங்க. சங்கீதம் 112. இங்க ரொம்ப நல்லா எழுதுக்கு பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் அப்படின்னா அவர்கள் என்னென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். தைரியமா நிற்பார்கள். தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா நிற்பார்கள், மகிழ்ச்சியாய் நிற்பார்கள், ஆனந்தமா நிற்பார்கள். ஏன்? அவருக்கு தெரியும், நான் ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறேன், பரதேசிகளுக்கு கொடுக்கிறேன், கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என்கிட்ட இல்லையே, எப்படி கொடுக்கிறது? என்கிட்ட இல்லையே, என்ன இருக்கோ அதை தூக்கி என்ன செய்யுங்க? கொடுங்க. கொஞ்சம் ஏழை விதவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏழை விதவி சம்பவம் ஏன் பைபிள் வந்திருக்கு? எல்லா வரிசையா இருக்கிறாங்க. காணிக்கை பெட்டியில் எதை போடுறதுக்கு? காணிக்கை போடுறதுக்கு. இருக்கிற எல்லாரும் பாருங்க, அவருடைய இருக்கிறத எடுத்து போடுறாங்க. இப்ப 50 ரூபா கட்டுனா 50 ரூபா கட்டுல இருந்து ஒரு தாள், 100 ரூபா கட்டுனா 100 ரூபா கட்டுல இருந்து ஒரு தாள், 200 ரூபா கட்டுனா 200 ரூபா கட்டுல இருந்து ஒரு தாள், 500 ரூபா கட்டுனா 500 ரூபா கட்டுல இருந்து ஒரு தாள். ஆனா இந்த ஏழை விதவிட்டு எத்தனை காசு இருக்கு? 2. அவ பைப்புல கையை விட்டு பாருங்க, மிதுக்கல. பிள்ளாடிகள் ரொம்ப பேர் இருக்காங்க. பைப்புல பேண்ட் பைப்புல விட்டு கண்டுபிடிச்சிருவாங்க எதை எடுக்கணும், எதை கண்ணை மூடிட்டு பர்சுக்குள்ள பிரிக்கிடுவாங்க பாருங்க. 10 ரூபா தாள 20 ரூபா தாள பிரிக்கிடுவாங்க எதை எடுக்கணும். அப்படிலாம் யோசிக்கல. அப்படியே 2 காசை எடுத்து என்ன பண்ற? பெட்டிக்குள்ள போட்டு போயிட்டே இருந்தான். விதைப்பு அறுப்பு. எத்தனை ஆமதில போறீங்க? ஏழை விதவி பின்னால என்ன விதையா மாறி இருப்பா? பணக்கார விதவியா மாறி. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவளுக்கு தானே பாஸ்டர், அது அவளுக்கு தானே, எனக்கா? உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்க. ஒரு ஆமை சொல்லுங்கள. ஆமா, வீடு வாசல் இல்லாதவங்களை என்ன வாங்கணும்? வீடு வாசல் வாங்கணும். விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. உடனே பிசாசு மனதில் என்ன கொண்டு வருமா? உன் வாழ்க்கையை கொஞ்சம் கண்ணாடியில் போய் என்ன செய் பாரு, உன் நிலைமையை பாரு. நீயே டெய்லி தந்தனக்கம் போடுற. இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறோம்? பிசாசு. யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமா, நான் தெருக்கோடியில் இருந்தாலும் செய்கிறோம். எப்படி மாறிடுவேன்? பல கோடியில கை உயர்த்துங்க. நான் பேசும் போது புரியுதா? புரியல. புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. ஆமா, தெருக்கோடியா இருந்தாலும்
நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கோழியா மாறிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டு சொல்லுங்க, நீங்களும் கோழியா மாறி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால சொந்த இடம் வாங்கலாம். ஆமென். சத்தமா ஆமென் வரட்டும். வீடை கட்டலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நல்லா பாருங்க. ஆமா, நல்ல உயர் ரகமான டூ வீலர் வாங்கலாம். ஆமென் சொல்லுங்க. காரு வாங்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே மனதுல ஓட வேணாமா? காரை வாங்குறதுக்கு முன்னாடியே காருக்கு முன்னாடி பின்னாடி எழுதுற வசனம் ஓட வேணாமா? புரிஞ்சுக்கோ, கை ஓட்டி ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? இறைக்கணும். என்ன பண்ணணும்? இறைக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். பாருங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. என்ன நிலைப்பாட கொடுக்கணும்? கொடுக்க 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 பின்னாடி என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட இல்லாத குறிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆமா, யோசிக்க மாட்டேன். இல்லையா? அதனால கொடுக்கறத குறிச்சு அநேக சம்பவங்கள் இருக்கிறது வேதத்தில். அநேக சம்பவங்கள் இருக்கிறது. நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுத்து அவர்களை தூக்கிவிட்டால் உங்கள் மேலே அவர்களுக்கு என்ன வரும்? கோபம் வருமா? சொல்லுங்க, என்னங்க வரும்? கஷ்டப்படுறவங்க கொடுத்து தூக்கி வர்றீங்க, ஏழைக்கு கொடுத்து தூக்கி வர்றீங்க, உங்க மேல அவங்களுக்கு என்ன வரும்? மதிப்பு மரியாதை வரும். என்ன வரும்? அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்க யாரு விஐபியா இருப்பாங்க? விரும்புறவங்க கையை வைத்துங்க. நல்லா கையை வை. வேணாமா? எழுத மாட்டீங்களா? வேணாமா? மதிப்பு மரியாதை தானா வருங்க. நீங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் நீங்க கடைசி உட்கார்ந்துருந்தாலும் உங்களை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து கையை பிடிச்சி கூட்டு எங்க உட்கார வைப்பாங்க? முன்னாடி உட்கார வைப்பாங்க. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கணும்னா உங்களோட கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்க போறோம், இந்த மாதிரி வைக்கலாமா? நீங்க அந்த முதன்மையான நபரா மாறிடுவீங்க. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு கர்த்தர் அங்கே உங்களை ஒரு பங்காளியா என்ன செய்கிறார்? வைக்கிறார். புரிஞ்சவங்க ஆமஞ்சலுங்களேன். அதனால இறைக்கணும், மறந்துடாது, இறைக்கணும். ஒரு சில வசனங்களை பாருங்க, முடிச்சிருப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம். நான் முடிச்சிருவேன், 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை சத்தமா வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். போதும், நான் சாட்சியா இருக்கிறேன். யார் சொல்றா? கவனிங்க, பவுல் சொல்றேன். எந்த சபையாரை குறித்து சொல்றா? ஒரு சபையார். கொருந்து சபையாருக்கு ஒரு சபையார் கொடுத்த விதத்தை குறித்து சொல்றார். அவன் கொருந்து சபையாருக்கு பவுல் சொல்ற செய்தி என்ன? அந்த கொடுக்கறதுல அந்த மக்கதோனியா சபையாரை போல நீங்க என்ன செய்யணும்? இப்ப இதை எப்படி சொல்லலாம்? சத்திய வார்த்தை ஜெப வீட்டு சபையார் கொடுப்பதில் எந்த சபையாரை போல இருக்கணும்? சொல்லுங்க, மக்கா சொல்லலாம். சொல்லுங்க, எந்த சபையார்? மக்கதோனியா சபையார். சரி, கொடுக்கும் போது அந்த மக்கதோனியா சபையார் எப்படியா இருந்தாங்க பொருளாதாரத்துல? கீழே அண்டர் கிரவுண்ட் வச்சு எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருந்தாங்களா? கவனிங்க, முடிக்க போறேன். எப்படி இருந்தாங்க அங்க பாருங்க, கவனிங்க. 2 கொரிந்தியர் 8:2 கவனிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரத்தினாலே உபத்திரப்படுறாங்க. பண கஷ்டத்தினால, பொருளாதார கஷ்டத்தினால. எங்க காசு இல்லைனால வீட்டுக்குள்ள என்ன வந்துடும்?
இப்படி பண்ண என்ன அர்த்தம்? சலசலப்பு. தொட்டுனால என்ன வந்துடும்? வருமா? நான் சொல்லுது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? மக்கதோனியா சபையார் என்ன எப்படி கொடிய தரித்திரம். அப்புறம் பாருங்க, நெருக்கடி வந்திருக்கோம், போராட்டம் வந்திருக்கோம், பிரச்சனை வந்திருக்கோம், சண்டை வந்திருக்கோம். ஆனா கொடுக்கறத மட்டும் எப்படி இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. உபத்திரம் வர்றாங்க, கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன கவனிங்க, நான் இப்ப மட்டும் கேட்கிறேன், நீங்க யாராவது கொடிய தரித்திரத்தில் இருக்க யாராவது கொஞ்சம் கையை வைக்குங்க. ஐயா, நான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சியா? சொல்லுங்க. நான் சாப்பாடை பார்த்து பல மாசம் ஆச்சியா? யாராவது சொல்லுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நான் கண்ணிலே பார்த்ததே இல்லையா? யாராவது சொல்லுங்க. நான் வீடு வாசல் இல்லாம ரோட்ல இருக்கையா? யாராவது? ஐயா, ஒரு ஷாம்பு வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லையா? யாராவது இருக்கீங்களா? ஐயா, 10 ரூபா பார்த்து பல மாசம் ஆயிடுச்சியா? யாராவது? யாருமே இல்லையா? அவங்க இருந்திருக்காங்க. யாரு? மக்கதோனியா சபையா இருந்திருக்காங்க. எல்லாரும் கவனிங்க, நான் இங்க தாலாட்டு பாடல, புரியுங்களா? உங்களை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கல. உங்க வாழ்க்கை தரம் மாறுவதற்காக என் மூலமா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. வாய் தான் என் வாய், உள்ள இருந்து வர்ற சத்தம் ஏன் சத்தம் இல்லை. உங்க கூட பேசுறது பரிசுத்த ஆவியானவர். அவ பாருங்க, இதெல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கிறோம், நல்ல வசதியா இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா செலவு பண்றோம். பிள்ளை 50 ரூபா கேட்டா 100 ரூபா தூக்கி கொடுக்குறோம். குழந்தை 50 ரூபா கேட்டா எப்படி கொடுக்குறோம்? இல்லடா செல்லம், உனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்? 100 ரூபா கொடுக்குறடா செல்லம், இல்லையா? இப்போ சாலா கேக்லாம் வாங்கி கட் பண்றது இல்ல, புரியுதா? ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, இல்லையா? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரோட்டோரமா கடையில போறது இல்ல. நாங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. நீங்களும் போறது இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். எங்கன்னா கடைக்கு போறதுல விசுவாசிக்கலங்க, ரோட்டு வர கடைக்கு. ஆமா, நான் கேட்கும்போது பெரிய பெரிய கடைக்காரங்க என்ன செய்யறாங்க? அவன் நன்றாக வாழ்கிறோம். எத்தனை ஆமா சொல்றீங்க? கொடுப்பதிலே மட்டும் பணக்காரங்களா கொடுக்கல. எப்படி இருக்கணும்? பணக்காரங்களா இருக்கணும். ஏழை புத்தி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, கன்னியத்தனம் பண்ணக்கூடாது. அப்ப அந்த மக்கதோனியா சபையாரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க உபத்திரவத்தினாலும் கொடிய தரித்திரத்தினாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. செய்திக்கு நான் தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறேன்? சந்தோஷத்தோடும் அன்போடும். ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, சபைக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரருக்கு நான் கொடுத்து இவர் நல்ல நிலைமைக்கு வரவா? இவர் கடைசி வரைக்கும் அந்த பேண்ட் ஷர்ட் தான் என்ன செய்யணும்? போட்டிருக்கணும். இவர் நல்ல நிலைமைக்கு வருதான். இவர் ஏதோ சாப்பிட்டுட்டு அவசரம் அப்படியே தான் இருக்கணும். இவருக்கு முன்னங்கால் தொடல என்ன செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஊழியக்காரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிஜமா தானா? நான் நல்லா இருந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியும்? ஏன் அப்படி சொன்னேன்? நான் நல்லா இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? எத்தனை எனக்காக ஜெபம் பண்றீங்க? உங்களுக்கு ஆசீர்வாதமே யார் மூலமா வருது தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் யார் மூலமா வருது? இங்க ஒரு நிப்பாட்டி நம்ம கத்த நிப்பாட்டிக்கல, எங்க மூலமா. இப்ப கொஞ்சம் யோசிங்க, நாங்க எப்படி இருக்கணும்னு கவனி. அதனால சந்தோஷத்தினாலும் மிகுந்த உதாரணத்துவமான் போட்டிருக்கா, வேற எப்படி போட்டிருக்கு? அவங்க பார்த்திருக்கீங்களா?
அள்ளி எறிகிறாங்க. என்ன செய்யறாங்க? அள்ளி எறிகிறாங்க. அது கிலோ கணக்கில் மாட்டிட்டு நிக்குது. புரியுதா புரியலையா? ஆனா நம்ம பாருங்க, கணக்கு பார்த்து என்ன பாக்குறது? ஐயோ இதை தாண்டிடக்கூடாது, ஐயோ தாண்டிட்டு அன்னைக்கு ராத்திரி கூட என்ன வராது, ஐயோ ஏழை விதவி பைக்குள்ள கையை விட்டா 2 காசு இருந்தது, 2 காசு கையில வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்தா. ஒரு ஆணை சொல்லல. அதனாலதான் அவ சரித்திரம் வந்திருக்கு. உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எதுவா மாறணும்? விரும்புறவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். சொல்லணும் சரித்திரம் எப்படி வரணும்? ஐயோ இருக்கிறாருங்க கஞ்சங்க, அவர் கஞ்சங்க, அந்த அம்மாவா கஞ்சங்க. சாப்பிட்ட கையில என்ன இருக்காது? சாப்பிட்ட கையில விளக்க விரட்டாதுங்க. ஒரு நிமிஷம் கையை நக்கிட்டு என்ன வரட்டும்? காக்கா வரட்டுங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் கொடை வள்ளலா என்ன வள்ளலா இருக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணதுன்னா அங்க பாட்டை போட்டாங்க. என்ன போட்டாங்க? கொடுத்து கொடுத்து போட்ட என்ன போடலையா? போட்ட. இப்ப கொடுத்து கொடுத்து யாரு கை சவக்கணும்? சவக்கணும் விரும்புறவங்க கை வச்சு ஒரு ஆமை சொல்லு. புரியுதா? கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கணும்? முன் வரிசையில் இருக்கணும். ஆமை சொல்லுங்க. எப்படி தந்திரமா பேசி நம்ம எடுத்து காசு பாஸ்ட் நகர்றதுக்கு என்ன பண்றாரு? எப்படி பேசுறாரியா? அப்படியே அல்வாவை விழுகிற மாதிரி என்ன பண்றாரு? இல்லைங்க, நீங்க கொடுத்தாலும் சரி நீங்க கொடுக்கலாலும் சரி சபை என்ன செய்யும்? நடக்கும், வளரும். ஆனா நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வானம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். கொடுத்தாதான் வானம் உங்களுக்கு லகுவா இருக்கும், இல்லைன்னா வானம் உங்களுக்கு வெங்கலமா இருக்கும். முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், அவங்களால எவ்வளவு முடியுமோ திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும். இதே சம்பவம் பழைய ஏற்பாடுல இருக்குது. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். ஒருத்தன் சொல்றான், அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு யாரு? ராஜா. எங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். புரியுதா? அதனால சபைக்கோ ஊழியத்துக்கோ ஊழியக்காரனுக்கோ ஏழைகளுக்கோ விதவைகளுக்கோ கைவிடப்பட்டவர்களுக்கோ கொடுக்கிறதுல என்ன பார்க்க கூடாது? சொல்லுங்க. கணக்கு பார்க்க கூடாது. அள்ளி அள்ளி என்ன செய்யணும்? ஆமா, அள்ளி அள்ளி கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? நம்ம கிள்ளி கொடுத்தோம்னா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படியாவது மாறிடுவாருன்னா மாற மாட்டாரு. நீங்க கிள்ளி கொடுத்தா அவர் எப்படி கொடுப்பாரு? கரெக்டா திராஸ்ல வச்சு அளந்து அவர் எப்படி கொடுப்பாரு? கிள்ளிதான் கொடுப்பாரு. யாரும் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே. மனுஷனை ஏமாத்திடுறாங்க, ஆனா யாரும் ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. நினைச்சுக்கோங்க, தயவு செய்து பாருங்க, சரியா தீர்மானம் எடுத்துருவோம். எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், சரிங்களா? மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார் என்பதற்கு கொடுக்கிற மனசு வரணும், இருக்கும். ஆனா கொடுக்க என்ன வராது? சொல்லுங்க. இருக்கும், ஆனா கொடுக்க என்ன வராது? ஆனா மக்கத்தோனியா சபை எப்படியாப்பட்ட மனதுள்ளவர்களா இருந்தார்களா? கொடுக்கிற மனதுள்ளவர்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன மனதுள்ளவர்கள்? கொடுக்கிற மனதுள்ளவர்கள். அங்க பவுல் சாட்சியா இருந்தாரு. நான் விசுவாசமா சொல்றேன், உங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? சாட்சியா இருக்கிறேன். இப்படிதான் நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. எத்தனை அமைச்சர போறீங்க? ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் தரம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஒரு அமைச்சர்களே, வாங்குற நிலைமை மாறி என்ன நிலைமை வரணும்? இல்லைங்க, நான் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்கிட்டு தான் இருக்க போறேன். கை வைத்துங்க பார்க்கலாம், நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். என் கூட சேர்ந்து இயேசுநாதரை பார்த்துக்கிட்டோம். வாங்கிக்கிட்டே
வாங்கிட்டு இங்க அங்க அங்க கொடுக்கிற நிலைமை கை வைத்துங்க. ஒருவேளை வாங்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கிட்டே இப்ப நம்ம அறிக்கை பண்ண வரோம், நான் சீக்கிரம் கொடுப்பேன் வராம சொல்லுங்க. என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க, என் கூட சேர்ந்து சீக்கிரம் நான் முடிக்க போறேன். வாங்குகிற நிலைமைகள் மாறி இப்பொழுது கொடுக்கிற வாய்ப்புகள் எங்களுக்கு வருகிறது. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி சிரிக்கிறீங்க? நான் 2வது ரவுண்டு சொல்றேன். மற்ற வாரத்தை காட்டிலும் இன்னைக்கு எப்படி? சில பேர் சிரிக்கவே இல்லை, உம்மன் இருக்கிறீங்க, ஒருவேளை என் மேல கோபமா இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா கை கொடுத்துட்டீங்களா? நல்லா சிரிச்சு. உங்களுக்கு வாங்குகிற நிலைமைகள் மாறி கொடுக்கிற வாய்ப்புகள் தொடர்ந்து வருகிறது. ஆகையா உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்க ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லணும், நான் உற்சாகமா கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? நீங்க சத்தமா சொல்லணும். நீங்க சொல்றத பார்த்து ஒரு 4 பேராவது பார்த்து என்ன சொல்லணும்? இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்க. பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க சரியான ரூட்ல என்ன பண்றீங்க, வர்றீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிட போறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். இதை பார்த்து சத்தியமா முடிச்சிருவேன். சரிங்களா? சொல்லுங்க சத்தியமா. சரியா? 2 கொரிந்தியர் இதயம் எல்லாரும் கவனிங்க இந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம், கடைசி வசனம். 2 குறிப்பு இருக்குங்க, தயவு செய்து கவனிங்க. 2 குறிப்பு. விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். ரெண்டுமே யார் கொடுக்கிறா? விதைக்கிறவனுக்கு விதை, விதைக்கிறவனுக்கு விதையை கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. இப்ப நேச்சுரலா பாருங்க, விவசாயத்துல மரபணு விதை வந்துச்சா வரலையா? தெரியுமா தெரியாதா? மரபணு விதைனா என்ன? இப்படி விதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மரபணு விதை அப்படின்னா அந்த விதைய விதைச்சா முளைக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வர விதை என்ன செய்ய முடியாது, விதைச்சா என்ன செய்யாது. அதுக்கு பேர் தான் என்னது? மரபணு. ஆனா வேதத்திலே சொல்லுகிற விதை, தசம பாகம் என்ற விதை, காணிக்கை என்ற விதை, சிறப்பு காணிக்கை என்ற விதை. நல்லா விளைக்கோங்க. 2 நிமிஷம் முடிச்சிருவேன். 10ல் 1 பங்கு கூட பழைய ஏற்பாடுங்க. நீங்க பழைய ஏற்பாடு விசுவாசிகள் அல்ல, நீங்க என்ன விசுவாசிகள்? புதிய ஏற்பாடு விசுவாசிகள். நீங்க இப்ப 10ல் 1 கணக்கு பார்க்க கூடாது, 10 தாண்டணும். ஆமா, புரிஞ்சவங்க கைக்கு ராம சொல்லல. கிருபை நாட்கள்ல இருக்கிறோம். நீங்க 10ல் 1 இருக்க கூடாது, 10 தாண்டணும். 10 தாண்டினால கிருபை ஒரு ராம சொல்லுவாங்க. அதனால கொடுக்காதவங்க கொடுங்க, அப்பதான் அறுவடை. 10ல் 1 கொடுக்கிறவங்க அதை தாண்டுங்க, அப்பதான் கிருபை. கொஞ்சம் ஒரு ராம சொல்லுங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்றோம், சாப்பிட்டு எப்படி வர்றோம் சொல்லுங்க. ஹோட்டல் போறீங்க, போகும்போது என்ன கொண்டு போவீங்க? சாப்பிட்டு வரும்போது என்ன கொடுப்பீங்க? கேஷ் இருந்தா கேஷ் எடுத்து கொடுத்துருவோம், இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? அக்கௌண்ட்ல இருக்கிறத வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புசிக்கிறீர்கள். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? மறுபடி புசிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க. புரிஞ்சு ஒரு ஆமன் சொல்லுங்க.
எல்லாத்தையும் கேட்டுட்டு விடிய விடிய கதை கேட்டு விடுதலுக்கு அப்புறம் நான் எப்படி இப்படிதான் அப்படி இருக்க கூடாது. யாரா மாறணும்? கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். இதை பார்த்து முடிச்சிருவோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். அப்படி என்றால் உங்களை குறித்து தேவனுடைய திட்டமே என்ன? பெருக பண்ணுகிற திட்டம். ராமன் சொல்லுவானா? பண விஷயத்துல நீங்க பெருகுவீங்க. இதுல ராமன் சொல்றீங்க. பொருளாதாரத்துல நீங்க பெருகுவீங்க. ஐஸ்வர்யத்துல நீங்க பெருகுவீங்க. பரிசுத்தத்துல நீங்க பெருகுவீங்க. வேலை வாய்ப்பு பெருகும். யாரும் வேலை இல்லாம இருக்கவே மாட்டீங்க. ஆனா விதைக்கணும். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? தேவ செய்தி என்பது பாருங்க தகவல் அல்ல. தேவ செய்தி என்பது என்னது? தீர்மானம். தீர்மானம் என்னது? தீர்மானம். அதனால விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆகாரத்தை. ரெண்டு பேருக்குமே கொடுக்கிறாரு. அதனால உங்க விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறாரு, விதைக்கிறீங்க. ஆமா, அப்புறம் அறுவடை வருது. அறுவடையில புசிக்கிறதுக்கு தனியா எடுத்து வைக்கணும். அப்புறம் எதை தனியா எடுத்து வைக்கணும்? விதைக்கிறதுக்கு தனியா எடுத்து வைக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்றேன். விதைச்சிட்டீங்க, இப்ப அறுவடை வந்துருச்சு. இப்ப ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ரெண்டா பிரிக்கணும். எப்படி ரெண்டா பிரிக்கணும்? மறுபடி விதைக்கிறதுக்கு தனியா வைக்கணும், சாப்பிடுறதுக்கு. நம்ம என்ன பண்றோம்? இது சின்ன பிள்ளை. ஆமா பாருங்க, தோங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜெயிக்கிற ஆட்டை என்ன பண்ணிடுறோம்? இந்த செஸ் விளையாடும் போது யாராவது ஜெயிக்கிற மாதிரி என்ன பண்ண டக்குன்னு எல்லாத்தையும் குறைச்சு விட்டு போ, அதை நான் சேர்த்துக்கிற மாட்டேன், முதல் விளையாடுவோம். புரியுதா? புரியுது? அடுத்துட்டு பாருங்க, இது புசிக்குது. இது விதைக்கிறதுக்கு, இது புசிக்கிறதுக்கு. கவனிங்க, விதைக்கிறதுக்கு இது புசிக்கிறதுக்கு. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றது? எல்லாத்தையும் என்ன செய்ய? எப்படி சேர்த்துறது? எத்தனை பேருக்கு கூட்டாங்க இருக்கிறீங்க? ஒன்னா குழப்பிட்டு அதை மறந்துடுது. அதை மறந்து எங்கேயோ போயிடுது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. பாஸ்டர் வச்சு செய்யற மாதிரி இருக்குன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படி நினைச்சுக்கிறாதீங்க. நம்ம மாறினாதான் வாழ்க்கையில மாற்றம் என்ன செய்யும்? வரும். வராமன்னு சொல்லுங்களேன். சரியா தீர்மானம் எடுக்கணும். ஆமா ஆமா, அறுத்துட்டோம். அப்படின்னா அறுத்துட்டோம், அறுத்தாச்சு, தானியம் வந்துருச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? பிரிக்கணும். இது எதுக்கு? மறுபடி எதுக்கு? விதைக்கிறதுக்கு. இது எதுக்கு? நான் புசிக்கிறதுக்கு. ஆமா, புசிக்கிறத என்ன செய்யணும்? புசிக்கணும். விதைக்கிறது என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைக்க வேண்டியது சேர்த்து என்ன செய்யக்கூடாது?